ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டாக் ஷோ வித் சமீர். இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வி என்னென்னா, வேலை சம்மந்தமாக. ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமும் ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள பசங்க ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனை பற்றி தான் கேட்க போகிறோம். இந்த மாதிரி நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். மக்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்போமா? வாங்க போகலாம். இல்லை, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுமாதிரி எல்லோரும் ஈக்குவலாக தான் பார்ப்பாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்படி அங்கே வந்து அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போது நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட்னு வச்சுருப்போம். இப்போ நம்ம ஊருக்கு போனோம்னா ஒரு எக்ஸ்பர்ட்டாக வச்சு ஊரில் ஒரு பெரிய ஆட்கள் எல்லாமே அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். இப்போவும் பிரச்சனை இல்லை. இப்போ 1 இயருக்கு ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு அப்படி ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு பண்ணிட்டு அந்த மறுபடியும் இங்கே வர்றது. ஊரில் எல்லாரும் ஒரு மாதிரி என்னடா ஊரை சுற்றிட்டு இருக்கான் வச்சுட்டு இருக்கான், ஒன்றுமே இது பண்ண மாட்டேன். நமக்கு தான் தெரியும் அங்கே என்ன நடக்கு எது நடக்குன்னு நமக்கு தான் தெரியும். வேலை கிடச்சி ஓரளவு இதாகிட்டு இப்போ எப்படி இருக்குது ஊரில்? இப்போ ரெஸ்பெக்ட் ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. என்ன வந்தால் முன்னாடி ஒதுங்கி போன ஆள்லாம் இப்போ என்னப்பா ஏதுப்பா என்னன்ட்டு கேட்காங்க வைக்காங்க. முன்னாடி ஒரு 2-3 வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன். அப்போ என்னைய வந்து வீட்டில் உள்ளவங்களே மதிக்கலை. ஆனால் இப்போ வந்து இங்கே வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்து இப்போ ஒரு 5-6 வருஷமாக வேலை பார்க்கேன். முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ நான் இருந்ததுக்கும் வித்தியாசம் வேறு. இப்போ நான் ஒரு என்ன சொல்ல, ஒரு நல்ல ஒரு மரியாதையோட இப்போ நான் ஒரு கெத்தோட இருக்கேன். அது போதும்.